பாரம்பரிய சமையல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கருணை கிழங்கு கார சட்னி. கருணை கிழங்கு கார சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருணை கிழங்கு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், புளி, தேங்காய் துருவல், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். லேசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலை பருப்பு நல்ல பெரிய ஸ்பூனா இருந்தா 1 சேருங்க, இல்ல சின்ன ஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புலாம் நல்லா பச்சை வாசனை போய் அந்த கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. தீயை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வறுபட்டுருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம கருணைக்கிழங்கை நல்லா வதக்கிக்க போகிறோம். இதை மாற்றிக்கலாம். நம்ம கருணைக்கிழங்கு வதங்கிறதுக்குள்ளே இது ஆறிடும். இது அப்படியே இருக்கட்டும். இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருணைக்கிழங்கை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கருணைக்கிழங்குல ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அதுக்கு தான் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கி எடுத்தோம்னா அந்த விறுவிறுப்பு தன்மை போயிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிழங்குல கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்ப காலத்தில் குழந்தைங்க வயிற்றுல இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து இந்த கிழங்கு அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையிறது இல்லைங்களா, அதனால இதில் இயற்கையாகவே உயிர் சத்து நிறைய இருக்குது. இதை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு பிடிக்காது, இது அரிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. பித்தம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கிழங்கு உதவியாக இருக்குது. நம்ம கிழங்கு அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா அதுக்கும் நல்லது. மூலத்துக்கு ரொம்ப நல்லது. மூலம் இருக்கிறவங்க இந்த கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த மூல பிரச்சனை வராது. இப்போ இது ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே ஆறிடுச்சு. இதுவும் ஆற வச்சுருக்கோம், வறுத்துட்டு கருணைக்கிழங்கையும் ஆற வச்சுருக்கோம். இப்போ அரைச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வாய்வு இருந்தால் வாய்வு கலைஞ்சிரும், அதுக்கு தான். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, அதையும் சேர்த்துக்கிறேன். கருணைக்கிழங்கு வதக்கி இருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி திக்காகவே அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம இட்லி, தோசை இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், அதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். வித்தியாசமான கருணைக்கிழங்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரெகுலராக, அதாவது வயிறு புண்ணு, மூலம் இருக்கிறவங்கலாம் டெய்லி ஒரு வேளையாவது இந்த கருணைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா வயிறு புண்ணு ஆறும், மூலம் பிரச்சனை சரியாகும். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.